துவாரகையில் கண்ணபிரான், ருக்மணி, சத்யபாமா 2 பொண்டாட்டிக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாரதர் வீணை நாராயண நாராயண என்று குரல் கொடுத்தபடி கண்ணபிரானை காண வருகிறார். அவர் இன்னொரு கையில் மணம் கமழும் மலர் மாலை, அது இந்திரன் தோட்டத்திலிருக்கும் பாரிஜாத மரத்திலிருந்து பறித்த மணம் மிக்க மலர்களால் தொடுக்கப்பட்டது. அந்த மாலையை கண்ணபிரானிடம் தந்து அதன் அருமை பெருமையை பற்றி ஒரு குட்டி பிரசங்கம் செய்துவிட்டு போகிறார். கண்ணன் அந்த மாலையை கையில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் ருக்மணி வருகிறாள். அந்த மாலையை வியப்புடன் பார்த்த ருக்மிணியிடம் அதை கொடுத்து அதன் பெருமையை கூறி அணிந்து கொள்ள சொல்கிறார். ருக்மிணி உடனே அதை எடுத்துக்கொண்டு அந்தப்புரத்திற்கு சென்று அந்த மலர் மாலையை அணிந்து கொண்டு பெரிய கண்ணாடி முன் நின்று அப்படியும் இப்படியும் திரும்பி அழகு பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. அந்த நேரம் பார்த்து சத்யபாமா வருகிறாள். ருக்மிணி கழுத்தில் மாலையைக் கண்டு இது எது என்று வினவுகிறாள். அந்த கேள்விக்காகவே காத்து கொண்டிருந்த ருக்மிணி, இது இந்திரனுடைய தோட்டத்தில் இருக்கும் பாரிஜாத மரத்திலிருந்து கொய்த மலர்கள். இதை மாலையாக கட்டி அணிந்து கொண்டால் வெகுகாலம் இளமையாகவே ஜொலிக்கலாம். பகவான் இதை எனக்காக ஆசையுடன் கொடுத்திருக்கிறார் என்று கண்களை சிமிட்டியபடி புலகாங்கிதமாக சொல்கிறாள் ருக்மிணி. அவ்வளவுதான். சத்யபாமா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க